நேத்து ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் நடந்த மேட்ச்ல ஆர்சிபி வின் பண்ணாங்க. ஆனா டாஸ்ல இருந்து மொத்தம் 40 ஓவர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் அப்படிங்கறத தாண்டி ஆல்மோஸ்ட் அவங்க ஜெயிச்ச மேட்ச். ஆனா அந்த மேட்சை தோத்துட்டாங்க. முன்னாள் மழை பெஞ்சிருக்குது, விக்கெட் ஸ்டிக்கியா இருக்கு. சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி ஆர்சிபி கிட்ட பேட்டிங் கொடுத்துட்டாங்க. ஜோஷ் ஹேசல்வுட் இல்ல, சிஎஸ்கே அங்கேயே 50% வின்னு. பெத்தலும் விராட் கோலி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் மிடில் ஓவர்ஸ்ல நூர் அகமது, ஜடேஜா, பத்தீரானா இவங்க எக்ஸ்ட்ரா நிறைய பவுல் பண்ணாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும் கலீல் அகமது இந்த பக்கம் பத்தீரானா 19வது 20வது ஓவர்ல 54 ரன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே ஜடேஜா கம்ப்ளீட்டா மேட்ச் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆயுஷ் மாத்ரே போனாலும் எனக்கு ஜடேஜா இருக்கிறதுனால கூட தோனி வந்ததுனால டெஃபினட்டா இந்த மேட்ச் சிஎஸ்கே தான் வின்னு அப்படின்னு ஒரு முடிவு இருந்துச்சு. அது இந்த மேட்சோட முடிவு கிடையாது. இருங்க, இதே சின்னசுவாமி கிரவுண்ட்ல 2016ல இந்தியாவும் பங்களாதேஷும் T20 வேர்ல்ட் கப் மேட்ச் ஆடி இருப்பாங்க. அதுல முஷ்ஃபிகுர் ரஹீம் வந்து மேட்சோட ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே செலிப்ரேட் பண்ணிருப்பாரு. எமோஷன்ஸை ஒரு வெளியில கொண்டு வந்திருப்பாரு. அது வரைக்கும் முடிவுல பங்களாதேஷ் ஜெயிப்பாங்க அப்படின்னு இருந்தது. அந்த முடிவு மாறி இந்தியா ஜெயிச்சுதான் மாறுச்சு. இப்படியே நம்ம இந்த மேட்சுக்குள்ள வரோம்னா ஜடேஜாவுக்கு கோலி ஒரு கேட்ச் ஒன்று விட்டாரு, தோனி அவுட் ஆனாரு. ஆனா தோனி அவுட் ஆனதுக்கு அப்புறம் சிவம் துபேவுக்கு ஃப்ரீ ஹிட்ல 6 ஒன்று கிடைச்சிச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி சுயேஷ் சர்மா ஒரு ஓவர் போடாரு. அங்க முடிவுல ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்தினாரு. துபே அந்த நோபால 6 அடிச்சதுக்கு அப்புறமா முடிவு சிஎஸ்கே பக்கம் போயிருக்கலாம். ஆனா எஸ்தயால் யாக்கர்ஸா நெயில் பண்ணி அந்த மேட்சோட முடிவை மாத்தினாரு. ஏன் இந்த முடிவை பத்தி இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா கிரிக்கெட்ல முடிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அம்பையர்ஸோட கால் ரொம்ப முக்கியம். இந்த பைல்ஸை தட்டி விட்டு ஸ்டெம்பை புடுங்கி கீழே போட்டாதான் மேட்ச் முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் அந்த செலிப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் தான் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரணும். சோஃபார் நேத்திக்கு இருந்த மேட்ச் கிரிக்கெட் ஒரு புக்குன்னா அதுல வரக்கூடிய ஒரு சின்ன சிலபஸா நேத்து அந்த மேட்சை பார்க்கறேன். எடுத்து படிங்க. கிரிக்கெட் நிறைய சொல்லிக் கொடுக்கும். எனக்கு 2019 கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஃபைனல் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துச்சு. இது ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்ச் அதை லைட்டா எனக்கு ரீகால் பண்ணிச்சு. 2019 ஐபிஎல் ஃபைனலும் கொஞ்சம் லைட்டா கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. சோஃபார் எஸ்தயாலுக்கு மிகப்பெரிய சல்யூட். ஒரு தடவை இல்ல, திரும்பவும் அப்படி ஒரு விஷயத்தை அதே டீமுக்கு அகேன்ஸ்டா அந்த அதே வென்யூல பண்ணி காமிச்சிருக்காருன்னா